ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், சிலுவையில் அடைக்கப்பட்டு இந்த சிலுவையிலிருந்து இறக்குன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் போய் நேராக போய் அந்த மேல் அரசாங்கத்திடத்தில் பேசி ஆண்டவருடைய அந்த மரித்து போன அந்த சடலத்தை இறக்கி அவனுக்கென்று ஒரு கல்லறை இருந்தது, அந்த கல்லறையில் கொண்டு போய் வைத்து ஒரு பெரிய ராஜாவுக்கு எவ்வளவு நல்ல அடக்காராதனை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேர்த்தியாய் அந்த அடக்காராதனை அந்த முடிஞ்சிருச்சு. அது ஒரு நல்ல வசதியான ஒரு மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தை பல தரப்பட்ட மக்கள் தாங்கினார்கள். ஏன்னா நிறைய செலவுகள் இருந்தது. அவரோடு கூட 12 பேர் இருந்தார்கள். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. நன்மை செய்கிறவராகவே ஆண்டவர் சுற்றி இருந்தார். இப்படியே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தார். அப்படின்னா தாழ்மையாய் வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய ஆடம்பரமாக வாழலை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து யாரிடத்துலையுமே கையேந்தவே இல்லை. ஒரு பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் நுழையும் போது அந்த பட்டணத்தில் வந்து நீ இயேசுவாக இருந்தாலும் கூட உங்களை உள்ளெல்லாம் விட முடியாது, 2 பேரும் வரி கட்டிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் அவன் கண்ணை அடையட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே மறைஞ்சு அப்படியே போகல. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு நீ போப்பா, அந்த இடத்துல ஒரு தூண்டில் போடு, அங்கே ஒரு மீன் இருக்கும், அந்த மீனுடைய வாயில் 2 வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணிடு நீ கட்டீர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா டாக்ஸ் கூட ஆண்டவர் அவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நேர்த்தியாய் யாருக்கு முன்னாடியும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்காம இல்லை நாளைக்கு கட்டுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதே போல் அவர் மரிக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை வந்து எடுத்து வேதம் சொல்லுகிறத அந்த வஸ்திரத்தின் போரிலே சீட்டு போட்டார்களாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தவங்க வந்து அந்த வஸ்திரம் எனக்கு தான் வேணும் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்திரத்தில் வந்து ஸ்டிச்சிங் எதுவுமே இல்லை. அது ஒரே துணி, ரொம்ப நேர்த்தியாய் தைக்கப்பட்டது, காஸ்ட்லியாக தைக்கப்பட்டது. அதனால அந்த துணி மேலே கூட அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஆண்டவர் வந்து உண்மையாகவே இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றியாய் வாழ்ந்து நம்மையும் வெற்றியாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம், ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வளரணும், நம்ம